அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோரோட வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எந்த நாளிலும் கூட தொடர்ந்து எப்படி நம்முடைய வாழ்விலே பாவ சோதனைகள் கிரியை செய்யும் அந்த படிகளை குறித்த தெளிவான விளக்கத்தை குறித்த இந்த சத்திய போதனையை நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் பார்க்க போகிறோம். எப்படி இதை புரிந்து கொள்வதன் மூலம் எப்படி நம்ம பாவத்தை மேற்கொள்கிறவர்களாய் நாம் எப்படி வாழ்வது என்பதை குறித்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்க பாருங்கள், நன்றாக என்ன செய்வீங்க, புரிந்து கொள்வீங்க. பாவம் வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்து அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும்போது எப்படி பிசாசு எப்படிப்பட்ட எண்ணங்களோடு அவன் நம்முடைய வாழ்வில் பாவத்தை உண்டாக்குறதுக்கு வருகிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டவுடன் பாருங்கள் இப்போ அப்படிப்பட்ட எண்ணங்கள் மனதில் வந்தாலே உடனே தேவனுடைய வசனத்தை கொண்டு அதை எதிர்க்க, பாவ சோதனைகளை மேற்கொள்ள அது நம்ம என்ன செய்கிறது, பலப்படுத்துகிறது. பாருங்கள், அதற்காக தான் நாம் இந்த சத்தியத்தை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். இப்பொழுது மறுபடியுமாக யாக்கோபு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14 மற்றும் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் மற்றும் 15வது வசனம். அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் கடந்த சில வாரங்களாக இந்த பாவ சோதனை நம்முடைய வாழ்வில் கிரியை செய்கிறதுக்கான முதல் 3 படிகளை நாம் என்ன செய்தோம், பார்த்தோம். முதலாவது படி என்னது, ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தருக்கு அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறதை நிறுத்துகிறானோ அப்போதான் பாவம் என்ன செய்கிறது, முதல் படியாக ஒரு மனுஷன் வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்கிறது. 2வது படி, பாவ சோதனை ஒரு மனுஷனோட வாழ்வில் கிரியை செய்கிறக்கான 2வது படி என்னது, அதுதான் தேவனுடைய வார்த்தையின் மேல் சந்தேகத்தை உண்டு பண்ணுறது. அப்போது பாருங்கள், எப்போ ஒரு மனுஷன் நன்றி சொல்லுகிறத நிறுத்துகிறானோ அப்போ பிசாசு பாருங்கள் அந்த மனிதனோட வாழ்விலே தந்திரமாக வந்து என்ன செய்கிறான், கர்த்தரோட வார்த்தை குறித்த சந்தேகத்தை என்ன செய்கிறான், விதைக்கிறான். இப்பொழுது நாம் பாவ சோதனையின் 3வது படியை தான் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். அது என்னது, அவிசுவாசம். கர்த்தரோட வார்த்தையின் மேல் உண்டாகிற அவிசுவாசம், இதை தான் நாம் என்ன செய்கிறோம், பார்த்து வருகிறோம். இப்பொழுது தொடர்ந்து அதை தியானிக்கும்படி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே அவிசுவாசம் ஒருவருடைய வாழ்விலே எப்படி அது கிரியை செய்கிறது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் என்ன செய்கிறோம், தெளிவாக பார்க்குறோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒருவருடைய இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கு பிசாசு என்ன பண்ணுகிறான், சில பொய்களை என்ன செய்கிறான், விதைக்கிறான். இப்போது அதை சொல்வதற்கு முன்னாடி மறுபடியுமா இன்னொரு இதுக்கு முன்னே சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷனை பாவத்துக்கு அடிமையாக்க வேண்டும் என்றால், ஒரு மனுஷனை பாவத்துக்குள்ளே விளைவிக்கணும்னா அதற்கு பிசாசு எப்படி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறா, ஒருவருக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற அந்த தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை, அவருடைய
கட்டளைகள், அந்த வார்த்தை ஒருவருடைய இருதயத்தில் இருக்கிறதே. ஏன்னா சங்கீதம் 119 9 மற்றும் 11 வசனங்கள்லேருந்து நாம் பார்க்கிறோம், நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு தேவன் கொடுக்குற ஆயுதம் தான் என்னது? அவருடைய வசனம். அப்போது அவரோட வசனம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம பாவ சோதனைகளை மேற்கொள்ள முடியும். நாம் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை பரிசுத்தமாய் அவரோட வார்த்தையை கொண்டு நம்மை என்ன செய்ய முடியும்? காத்துக்கொள்ள முடியும். அப்போது நம்மளை பாவத்தில் விழ வைக்கணும்னா நம்ம இருதயத்தில் விதைக்கப்பட்ட வசனத்தை நமக்குள்ளேருந்து என்ன செய்யணும்? திருடணும், எடுத்து போடணும். அப்போது தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்திலேருந்து எடுத்து போடணும்னா பாருங்கள், நமக்கு அந்த வார்த்தையின் மேல் அவிசுவாசத்தை என்ன செய்யணும்? உண்டாக்கணும். அப்போது அதுக்கு தான் பாருங்கள், ஏவாளுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டிருந்த தேவனுடைய கட்டளை குறித்த வார்த்தையை குறித்து ஏவாளுடைய இருதயத்திலே அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு பாருங்கள், பிசாசு சில பொய்களை என்ன செய்கிறான்? ஏவாளிடத்தில் என்ன செய்கிறான்? பேசுகிறான். அதில் முதல் பொய் என்னது? கடந்த வாரத்தில் அந்த முதல் 2 காரியத்தை பார்த்தோம். அதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன் பாருங்கள். நம்முடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தையின் குறித்த அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு நம்முடைய இருதயத்தில் பிசாசு விதைக்கிற முதல் பொய் என்ன? நீ பாவம் செய்தாலும் சாகவே சாவதில்லை, நீ பாவம் செய்தாலும் சாகவே என்னது? சாவதில்லைன்னு சொல்லி ஒரு ஒரு மிகப்பெரிய பொய்யை நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறான்? விதைக்கிறான். இதுதான் நம்முடைய இருதயத்திலே அவிசுவாசத்தை விதைப்பதற்கு கொண்டு வருவதற்கு பிசாசு பேசுகிற முதல் பொய்யா என்ன செய்கிறது? இருக்கிறது பாருங்கள். அப்போது இது முதல் பொய். 2வது பொய், பிசாசு பேசுகிற பொய் என்ன? இதான் ரொம்ப 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 மோசமாக, பொய்யிலே ரொம்ப மோசமானது இதுதான் பாருங்கள். அது என்னது பாருங்கள், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஏவாளிடத்தில் ஒரு காரியத்தை பேசுகிறான். அதை திரும்ப வாசிக்க கேட்போம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாருங்கள், இதை ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். பாருங்கள், இதை நல்ல செவி கொடுத்து கேட்கும்படியாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், பிசாசு நம்மளை பாவத்தில் விளைவிக்கிறதுக்கு பேசுகிற அவனோட பொய்கள்லேயே ரொம்ப மிகப்பெரிய பொய் இதான் பாருங்கள். அது என்னது? அது இங்கே ஏவாள்கிட்ட சொல்கிறான் பாருங்கள், கர்த்தரை விலக்கின அந்த கனியை நீ சாப்பிட்டினா உனக்கு ஒரு ஆசீர்வாதம் என்னது காத்திருக்குது. அதாவது உன் கண்கள் திறக்கப்படும், நீ நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல் என்ன செய்வோம்? ஆயிடுவேன்னு சொல்லி, அதாவது அந்த பழத்தில் அதை சாப்பிட்ற ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுவ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை ஏவாள்கிட்ட என்ன செய்கிறான்? பேசுகிறான் பாருங்கள். அதாவது நம்மளை பாவம் செய்ய தூண்டுறதுக்கு, அந்த பாவத்தை ரொம்ப அழகுபடுத்துறதுக்கு பிசாசு என்ன பண்ணுறான்? நீ பாவம் செய்தால் வெறும் சாவதில்லைன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, அடுத்தது என்ன சொல்கிறான்? நீ பாவம் செய்தால் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தை அடைவ அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பொய்யை நம்மகிட்ட என்ன செய்தாரான்? பேசிடுறான் பாருங்கள். அப்போது இன்றைக்கும் கூட பாருங்கள், இப்படி தான் அநேகர் இப்படிப்பட்ட பொய்களை நம்பி தான் அநேகர் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க? பாவத்தில் விழுந்து போய் இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் பாருங்கள், அநேகரை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இன்னொரு பெரிய பாவம் என்ன பாருங்கள்? அதுதான் குடி மற்றும் போதை வஸ்து பழக்க அடிமைத்தனங்கள். பாருங்கள், இன்றைக்கு சமுதாயத்தில் அநேகர் இன்றைக்கி பாருங்கள் குடிக்கு அடிமையாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. போதை வஸ்துக்கு அடிமையாக இருக்கிறாங்க. வாலிபர்கள் சில நேரம் பள்ளி படிக்கிற மாணவர்கள் கூட அடிமையாக இருக்கிறத இன்றைக்கி நம்ம சமுதாயத்தில் என்ன செய்ய முடியுது? காண முடியுது. யோசித்து பாருங்கள், எப்படி ஒரு மனிதன் இந்த குடிப்பழக்கத்துக்கு போதை வஸ்துக்கு எப்படி அடிமையாகிறான் பாருங்கள். அவன் அடிமையாவதற்கு முன்பாக இப்படி தான் பிசாசு யாரையோ கொண்டு அவன் அந்த நபர்கிட்ட என்ன செய்யிருப்பான்? பேசியிருப்பான். டேய் குடிச்சு பாரு, குடிச்சா அப்படியே
நீ உலக கவலையெல்லாம் மறந்துடலான்டா. ரொம்ப ஒர்க் டென்ஷனாக இருக்குது, ரொம்ப வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, வீட்டில் ஒரே பிரச்சனையாக இருக்குது, அந்த பிரச்சனையெல்லாம் மறக்கணுமா, உன் கவலையெல்லாம் மறக்கணுமா, நல்லா குடிச்சின்னா எல்லா கவலையும் மறந்துடும். இது கவலையை மறக்கிறதுக்கான ஸ்பெஷல் டானிக் அப்படின்னு பாருங்கள். இப்படி அதை குடித்தாலும் அதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கையிலலாம் ஒரு அழிவு வராதுப்பா. இந்த டாக்டர்கள் ஏதாவது சொல்லுவாங்க, குடித்தா இந்த உடல் உறுப்பு பாதிக்கப்படும், இது பாதிக்கப்படும் அப்படின்னு ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் ஆகாது போ, உனக்கு நன்மை தான் வரும்போ அப்படின்னு சொல்லி பாருங்கள். பிசாசு இப்படி சில பொய்களை என்ன செய்கிறான், மனதில் என்ன செய்கிறான், விதைச்சிட்றான். அப்போது அந்த பொய்களை நம்பி தான் பாருங்கள் அந்த நபர்கள் சின்ன விதத்தில் குடிக்க ஆரம்பிப்பாங்க, சின்ன விதத்தில் போதை வஸ்து பழக்கத்துக்கு அடிமையாகிறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா முற்றிலுமாக என்ன செய்ய அடிமையாகி பாருங்கள், கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது, அவருடைய குடும்பங்கள் மிகுந்த வேதனைக்குள்ளாக தள்ளப்படுகிறது. இன்றைக்கு அநேகர் சமுதாயத்தில் ரொம்ப குறைஞ்ச வயசுலேயே மறிக்கிறது கூட நம்ம என்ன செய்கிறோம், கேள்விப்படுறோம். ஏன்? இப்படிப்பட்ட பாவத்தினால தான். அப்போ இந்த பாவத்துக்குள்ளே எப்படி அடிமைப்பட்டாங்க? இப்படிப்பட்ட பொய்யை நம்மனால தான். நீ பாவம் செய்தாலும் சாவதில்லை, பாவம் செய்தால் ஸ்பெஷல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வ. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அப்போது பிசாசு இப்படிப்பட்ட பொய்களை நம்மிடத்தில் பேச முயற்சிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்யணும், உஷாராயிரணும். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு பிசாசு இப்போ என்ன செய்கிறான், நம்மகிட்ட பொய்யை என்ன செய்துக்கிட்டு இருக்கான், பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, முதலாவது இந்த காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இப்படி தான் தேவனோட வார்த்தையின் மேல் அவிசுவாசத்தை பிசாசு என்ன செய்கிறான், கொண்டு வரான். இப்போ மூணாவது காரியத்தை பாருங்கள், அவிசுவாசத்தை உண்டு பண்ணுவதற்கு பிசாசு விதைக்கிற மூணாவது பொய் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இந்த 5வது வசனத்தில் பிசாசு பேசுகிற விதத்தை பாருங்கள். அதாவது பிசாசு நம்மளை பாவம் செய்ய வைக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணுறான்னா பாருங்கள், பாவத்தை அழகாக்கிறதுக்கு பொய்யை பேசுகிறான். பாவத்தை அழகுபடுத்துறதுக்கு இப்படி நீ சாவதில்லை, விசேஷித்த ஆசீர்வாதத்தை அடைவ அப்படின்னு சொல்லி இப்படி பொய்யை பேசுகிறான். ரெண்டாவது, நம்மளை பாவம் செய்ய தூண்டுறதுக்கு என்ன பண்ணுறான், தேவன் ஒரு பொல்லாதவர், அவர் நல்லவர் இல்லை என்ற ஒரு தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை நம்மளை என்ன செய்கிறான், விதைக்கிறான் பாருங்க. இப்படி தான் அவிசுவாசம் உண்டாகுது. அவிசுவாசம் உண்டாகிறதுக்கு பிசாசு முதல்ல என்ன பண்ணுறான்னா பாவத்தை அழகுபடுத்திட்டு தேவனை என்ன செய்கிறான், அசிங்கமாக நம்மகிட்ட என்ன செய்கிறான், காட்டுறான். அவர் ஒரு பொல்லாதவர் போல நம்மகிட்ட என்ன செய்கிறான், அவரை காட்டுறான் பாருங்க. நம்மிடத்தில் இப்படி பொய்யை பேசி தேவன் நல்லவர் இல்லை, அவர் பொல்லாதவர் தான் என்பது போல் நம்மகிட்ட என்ன செய்கிறான், பேசுகிறான் பாருங்கள். இந்த 5வது வசனத்தை பாருங்கள், நம்ம பாருங்கள், அந்த வசனத்தின் பின்பகுதியை நீங்கள் வாசித்தீங்கன்னா பாருங்கள், பிசாசு ஸ்திரீயின் இடத்துல என்ன சொல்கிறான் பாருங்கள். மறுபடியும் அதை வாசிக்க கேட்போம். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே என்ன சொல்கிறான் பாருங்கள், நீ இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை போல ஆயிருவீங்கன்னு சொல்லி தேவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது என்ன சொல்ல வர்றான், தேவன் அவன் ஏவாளை பார்த்து இதை தான் சொல்ல வரான். ஏவாளே, ஆண்டவர் வந்துட்டு இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லும்போது அவர் நல்ல எண்ணத்தில் சொல்லலை, அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு பொல்லாத எண்ணம் இருக்குது பாரு. இந்த பழத்தை சாப்பிட்டா இவ்வளோ விசேஷ ஆசீர்வாதம் இருக்குதுன்னு அவர் தெரிஞ்சு தானே இப்படி இந்த பழத்தை ஒன்றுட்டு விளக்குறாரு. அப்போ பாரு, அவருக்கு அவருடைய இருதயத்தில் உன்னை பற்றி நல்ல எண்ணம் கிடையாது, உன்னை பற்றி பொல்லாத எண்ணம் தான் இருக்குது. அவர் ஏதோ நீ நன்மை அடைஞ்சிட்டா ஏதோ அவர் பொறாமல் அவருக்கு, அதாவது
நீ நன்மை அடைஞ்சிட்டா அது அவருக்கு ஏதோ பொறுக்காத மாதிரி அவர் உள்ளத்தில் ஏதோ ஒரு பொறாமை உண்டாயிரும் என்பது போலையும் பாருங்கள், தேவனை பற்றி ஒரு தப்பான படத்தை என்ன செய்கிறான் ஏவாளுடைய இருதயத்தில் இங்கே விதைக்கிறத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் பாருங்கள். அப்போது இப்படி தான் அவிசுவாசத்தை உண்டாக்குறதுக்கு பிசாசு என்ன செய்கிறான், பொய்யை பேசுகிறான். முதலாவது பாவத்தை அழகுபடுத்தி பொய் பேசுகிறான். அடுத்தது தேவன் நல்லவர் இல்லை, அவர் பொல்லாதவர் என்பது போல ஒரு படத்தை உண்டாக்குறதுக்கு பொய் என்ன செய்கிறான், பேசுகிறான் பாருங்க. அப்போ தொடர்ந்து இதை நாம் இந்த செய்தியை நாம் தொடர்ந்து இந்த காரியத்தை தியானிப்பதற்கு முன்பாக ஒரு பாடலை நாம் என்ன செய்ய போகிறோம், பாடப்போகிறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பழைய பாடல், எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனியும் கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனியும் கைவிட மாட்டார், எம்மட்டும் கைவிடா தேவன் ஏனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். ஆயன் இயேசு ஆடினார் ஆதலால் பயமில்லை, ஆயன் இயேசு ஆடினார் ஆதலால் பயமில்லை. சத்தம் பறிக்க முடியாது, சத்தம் பறிக்க முடியாது. சபிக்கின்றேன் இயேசு நாமத்தில், சபிக்கின்றேன் இயேசு நாமத்தில். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். எம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார், எம்மட்டும் கைவிட தேவன் இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார், தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம், தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதுதான் பிசாசு பேசுகிற பொய்யிலே உச்சகட்டம். அது என்னது பாருங்கள், வேதம் சொல்லுகிறது பாருங்கள். சங்கீதம் 103 முதலாவது வாசிப்போம் பாருங்கள். சங்கீதம் 103, சங்கீதம் 103. இப்பொழுது அதிலே 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்படிப்பட்டவர் அதை இங்கே சங்கீதக்காரன் அழகாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவரா? அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுள்ளவராக என்ன செய்கிறார் இருக்கிறார். அப்போ அவர் கிருபையுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் உடனே கோபப்படுறவரே இல்லை, அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், அவர் நம்மேல் மனதுருகிறவர். அது மாத்திரம் இல்லை பாருங்க, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே யோவான் அப்போஸ்தலன் ரொம்ப அதிகாரத்தோடு சொல்றாரு, தேவன் அன்பாகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் அன்பாகவே என்ன செய்கிறார், இருக்கிறார். இதுதான் தேவனோட சுபாவம். அப்போது யோசித்து பாருங்க, இப்படி மிகுந்த கிருபை உள்ள தேவன், அன்புள்ள தேவன், யோசித்து பாருங்க, நம்மிடத்திலிருந்து எதையாவது ஒரு நன்மையை விலக்கி வைப்பாரா? எந்த நன்மையும் என்ன செய்ய மாட்டார், விலக்கி வைக்கவே மாட்டார். அதனால தான் பாருங்கள், ரோமர் 8:32 வேதம் இப்படி ரொம்ப அழகாக சொல்லுது. ஏன்னா பிசாசனுடைய பொய்யை நாம் பாருங்கள் மேற்கொள்ள வேண்டும் பார்த்தீங்களா. ஏன்னா பாருங்கள், பிசாசு அங்கே ஏவாள் இடத்துல தேவனை பற்றி எப்படி
ரொம்ப ஒரு மோசமான படத்தை விதைக்கிறான் பாருங்க. அதாவது என்னமோ ஏவாளை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அடைஞ்சிடக்கூடாது, அதனால் அதை ஏவாள்கிட்டருந்து விலக்கி வைக்கணும், அதனால தான் அந்த பழத்தை நீ சாப்பிடக்கூடாதுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு தேவனை குறித்த ஒரு தப்பான ஒரு எண்ணத்தை ஏவாளோட இருதயத்தில் என்ன செய்கிறான், பிசாசு விதைக்கிறான் பாருங்க. அந்த பொய்யை பாருங்க மேற்கொள்றதுக்கு தான் பாருங்க ரோமர் 8:32 வேதம் எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே வேதம் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது பாருங்க. நம்மளோட ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறத சொல்லு பாருங்க, எவ்வளோ அன்புள்ளவருதுன்னு சொல்லுது பாருங்க. வேதம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் இப்பொழுது அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் இந்த உலக பிரகாரமாக நமக்கு வேண்டிய மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? குமாரனே கொடுத்தவர் மற்ற ஆசீர்வாதங்களை தராமலையா இருப்பார்? நம்மகிட்ட இருந்து விலக்கி வைக்க மாட்டார். அவர் எல்லா நன்மையான ஆசீர்வாதங்களையும் தருகிறவர். அப்போ இதுதான் உண்மை. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான் பாருங்க, தேவன் ஏதோ ஒரு இருதயத்தில் துர்குணம் உடையவர் போல, அதனால தான் ஏவாள் இந்த பழத்தை சாப்பிட்டா விசேஷத்த ஆசீர்வாதத்தை அடைஞ்சிருவான்னு அறிஞ்சு அந்த பழத்தை அவள் வாழ்க்கையிலேருந்து அதை விலக்கி வைக்கிறாருன்னு சொல்லி பிசாசு தேவனை குறித்த ஒரு மிகப்பெரிய தப்பான படத்தை என்ன செய்கிறான், இங்கே ஏவாளோட இருதயத்தில் என்ன செய்கிறான், விதைக்கிறான் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இன்றும் கூட பாருங்கள், இன்றைக்கு உலகத்தில் ஜனங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிற இன்னொரு பெரிய பாவம் என்ன பாருங்கள், அதை நம்ம வாசிக்க கேட்கலாம் பாருங்கள். கொலோசியர் 3:5 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கொலோசியர் 3:5 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் அடிமைப்பட்டு கிடக்கிற இன்னொரு பெரிய பாவம் என்ன, அதை தான் இந்த வசனத்தின் கடைசியாக சொல்லுது பாருங்க. அதாவது விக்கிரக ஆராதனையான பொருளாசை, பண ஆசை என்னும் ஒரு பாவத்துக்கு இன்னைக்கு மனுஷன் என்ன செய்கிறான், அடிமைப்பட்டு கிடக்கிறான் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, பணம் தான் எல்லாம் வாழ்க்கைக்கு முக்கியம், பணம் இருந்தால் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன செய்திடலாம், அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாருங்கள் மனுஷன் பண ஆசையினால் நிரம்பி, பொருள் ஆசையினால் நிரம்பி பணம்னு என்ன செய்கிறான், எப்போ பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பின்னாடியே என்ன செய்கிறான் பாருங்கள். மனுஷன் இன்றைக்கி என்ன செய்கிறான், ஓடுகிறதுனால பாருங்கள் இன்றைக்கி மனுஷன் பலவிதமான வேதனையில் விழுந்து பாருங்கள். அந்த ஒரு வசனத்தை மட்டும் நம்ம வாசிக்க கேட்டு இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் பாருங்கள். 1 தீமோத்தேயு 6:10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பண ஆசை எப்படி அழிக்குதாம் பாருங்கள். எல்லா தீமைக்கும் அது வேறா இருக்குது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களே என்ன செய்கிறாங்களாம், உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அப்போது இந்த பண ஆசை என்னும் அந்த பாவம் எப்படி ஏன் மனுஷனை அடிமைப்படுத்துது பாருங்கள். அதற்கு காரணமே பிசாசு மனுஷனுடைய இருதயத்தில் வைத்த இந்த பொய் தான். அது என்னது, எப்பா தேவன் நல்லவர் இல்லை, அவர் ஒன்றும் உன்னை என்ன செய்ய மாட்டார், ஆசீர்வதிக்க மாட்டார், அவர் உன் வாழ்விலிருந்து நன்மைகளை விலக்கி வைக்கிறவர், அவர் நன்மைகளை தருகிறவர் அல்ல, நன்மையை நம்ம வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறவர்னு சொல்லி ஒரு பொய்யை மனுஷனுடைய இருதயத்தில் என்ன செய்யறான், பிசாசு என்ன செய்யறான், விதைச்சிடறான். அதனால மனுஷன் நினைக்கிறான், கடவுள்லாம் நம்மளை இங்கே ஆசீர்விப்பார், உயர்த்துவார்,
கடவுள் நம்மளுக்கு ஒரு நன்மையும் தரமாட்டார். நம்ம தான் நம்ம முயற்சியில் பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி பாருங்கள், பண ஆசைக்கு அடிமைப்பட்டு அதனால் பாருங்கள் அவன் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி பாருங்கள் அநேக வேதனைகளால் தன்னையை உருவ குத்தி தன் வாழ்க்கையை சேர அழித்து கொள்கிறார். காரணம் என்ன? கர்த்தர் நம் வாழ்க்கையை விட்டு நன்மைகளை விலக்கி வைக்கிறவர் என்று. ஏதோ நான் நன்மை அடைஞ்சிட்டா தேவன் அதனால் ஏதோ ஒரு பெரிய ஏதோ பொறாமப்பட்டுருவர் போல் ஒரு தேவனை குறித்த தப்பான எண்ணத்தை இன்னைக்கு அநேகர் இந்த இந்த பிசாசின் பொய்யை நம்பினதுனால தான் இன்னைக்கு அநேகர் இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. ஆனால் தேவ பிள்ளைகளே, அது அல்ல. சத்தியம் என்ன? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாருங்க பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் இயேசுவே ஒப்பு கொடுத்தவர். அவரோட கூட அவர் எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எல்லா நன்மைகளையும் அருளுகிறவர். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு பிசாசு பேசுகிற மூணாவது பொய் என்ன? தேவன் ஏதோ ஒரு பொல்லாதவர் போல, தேவன் நல்லவர் இல்லை என்ற ஒரு பொய்யை விதைச்சி தான் அநேகருடைய இருதயத்தில் அவிசுவாசத்தை உண்டாக்கி பாருங்கள் பாவத்தில் விழ வச்சிடறான். இன்றைக்கி பாருங்கள், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போல்லாம் பிசாசு உங்கள் மனசில் வந்து தேவன் பொல்லாதவர், உன் வாழ்விலேருந்து அவர் நன்மையை விலக்கி வைப்பார், ஒரு நன்மையும் தரமாட்டார்னு சொல்லி பேசுகிறானோ, உடனே அதை இயேசு நாமத்தில் அந்த பொய்க்கு எதிர்த்து நின்று பாருங்கள், பண ஆசை என்னும் பாவத்துக்கு விலகியோட கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் இந்த நாளில் பலப்படுத்துவாராக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களோடு கூட எவ்வளோ தெளிவாக பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. அவிசுவாசத்தை உண்டாக்குவதற்கு பிசாசு பேசுகிற அடுத்த போய் என் தேவன் ஏதோ ஒரு பொல்லாதவர் போல, என் வாழ்விலிருந்து நன்மைகளை விலக்கி வைக்கிறவர் என்பது போன்ற ஒரு தப்பான படத்தை தேவனை குறித்து ஆண்டவரை இருதயத்தில் விதைச்சி கர்த்தர் பேரில் அவிசுவாசத்தை உண்டாக்கி இப்படி தான் ஆண்டவரை பண ஆசை, பொருள் ஆசை, இப்படி பாவங்களுக்கு ஆண்டவரே மனுஷனை அடிமையாக்குறான் என்று சொல்லி நான் பார்த்தோமே. ஆண்டவரே, இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சத்திய வசனமாகிய ஆண்டவரே, என் தேவன் அன்புள்ளவர், என் தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடி சாந்தமும் ஒரு மிகுந்த கிருபை உள்ளவர், இதுதான் என் தேவனுடைய குணம், அவர் நல்லவராகவே இருக்கிறார் என்று அந்த சத்தியத்தை பற்றி கொண்டு என் தேவன் தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் அவரே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லா நன்மைகளையும் அருளுகிறவர் என்ற சத்தியத்தை பற்றி கொண்டு ஆண்டவரே பிசாசின் பொய்களை மேற்கொண்டு ஆண்டவரே பண ஆசை, பொருளாசை என்னும் அந்த பாவங்களை மேற்கொள்ள, அவைகள் மேல் ஜெயம் கொள்ள இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.